ஆண்டவர் சில நேரங்களில் அவருடைய பிள்ளைகளோடு கூட நேரடியாக ஒரு சந்திப்பை நடத்துகிறார். ஆதாமோடு கூட உலாவின கர்த்தர், ஆபிரகாமோடு சந்தித்த கர்த்தர், முட்செடியில் மோசேக்கு தரிசனமான கர்த்தர், அவருடைய முகமுகமாய் மோசையோடு பேசின கர்த்தர். இந்த இடத்தில் வேதம் சொல்கிறது, கோரேசை பார்த்து அவன் கையை பிடிச்சு, நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நானே தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு உன் வாழ்க்கையில் நான் சில கிரியை செய்ய விரும்புகிறேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் சொல்லும்படி விரும்புகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இதை நான் உன் வாழ்க்கையில உறுதிப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு உன்னுடைய வலது கையை ஒரு மனிதன் பிடிப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய கையை பிடித்து கொண்டு பேசுவது போல, மணவாளன் ஒரு மணவாட்டியுடைய கரத்தை பிடித்து வாக்குறுதியை கொடுப்பது போல, நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உன்னுடைய முகத்தை பார்த்து, முகத்திற்கு முகமாக உன்னை பார்த்து உனக்கு ஒரு வார்த்தை சொல்லும்படி விரும்புகிறேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில கிரியைகளை வித்தியாசமான விதத்தில் நடப்பிக்க போகிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு என்னோடு நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனப்பு